Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இன்று மானிட இதயங்களெல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? இன்று மானிட இதயங்களெல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் மக்களின் மீட்பர் நாமே என்கிறார் ஆண்டவர். எத்தகைய இடுக்கண்களில் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவர்களுக்கு செவிசாய்ப்பேன். நான் என்றும் அவர்களுக்கு ஆண்டவராய் இருப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பலியை பங்கேற்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க இத்திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று நாம் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைக்கின்றோம். நாம் திருவையோடு பயணிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். எனவே நாம் அனைவரும் இத்திருப்பலியிலே திருச்சபை நமக்கு காண்பிக்கின்ற வழிகளிலே நாம் நடக்கவும், இறைமகன் இயேசுவின் வாழ்வை நம்மில் வாழவும், குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் தாழ்ச்சியின் முழு வடிவம் நம் இயேசு என்ற மைய சிந்தனையிலே சிந்திக்க இருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் பணி செய்யும் இடங்களிலும், குறிப்பாக நம் குடும்பத்திலும், நாம் செய்யும் தொழிலும் தாழ்ச்சியோடு இறைமகன் இயேசுவை போன்று வாழ வேண்டும் என்று இத்திருப்பலியிலே சிறப்பாக வர வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூயாவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய்
இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 17 முதல் 20 வரை. பொல்லாதவர்கள் தங்களுள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 54. நாம் பாட வேண்டிய பதிலுரை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் சிறு குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவே. ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. 2ஆம் வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16 மற்றும் அதிகாரம் 4 3 முடிய. திருத்துதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில்
குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையில் இருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறை திரு வார்த்தைகள் 30 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாவுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல,
என்னை அனுப்பியனவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இன்று நாம் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைக்கின்றோம். தாழ்ச்சியின் முழு வடிவம் நம் இயேசு என்ற மைய சிந்தனையிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு நிகழ்வை சொல்லி இன்றைய மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஒரு மாதங்களுக்கு முன்பாக வயநாட்டிலே நிலச்சரிவு ஏற்பட்டது. அச்சமயத்திலே நான் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் தான் இழந்ததை பகிர்ந்து கொண்டார். எப்படி என்றால், அவருக்கு 3 வீடுகள், ஆனால் அந்த 3 வீட்டையும் அவர் அந்த நிலச்சரிவில் இழந்து விட்டார். எப்படி என்றால், அவர்கள் வெளியில் சென்று விட்டார்கள். அந்த 3 வீட்டினுடைய சாவியும் கையில் இருக்கின்றது. ஆனால் அந்த நிலச்சரிவிற்கு பிறகுதான் அவர்கள் இதை அறிந்து கொள்கின்றார்கள், நமது ஊரிலே நிலச்சரிவு ஏற்பட்டு விட்டது என்று. பின்னர் வந்து பார்த்தால் அந்த இடத்தில் இருக்கின்ற வீடும் இல்லை, பல்வேறு வீடுகள் அழிந்து விட்டன, அவர் வீடும் போய்விட்டது, சாவி மட்டும்தான் கையில். இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது, உண்மையிலேயே நடந்த நிகழ்வு, நமக்கு எல்லாம் தெரிந்த நிகழ்வு. இதை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே எதுவும் நிலையற்றது, ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நிலையானவர். இந்த சொத்துக்களும் பதவியும் நான் பெரியவராக இருக்க வேண்டும், தலைவராக இருக்க வேண்டும் என்று இந்திய சமூகம் நம்மை சித்தரித்திருக்கின்றது. அதே போன்று நாமும் அதற்கேற்றாற் போல் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் நாம் செல்ல வேண்டும், நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற காலகட்டத்திலே நாம் போய்கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது அனைத்துமே வீண், முற்றிலும் வீண். இப்ப கடவுள் மட்டும்தான் நிலையானவர். நம்மிடையே பெரியவர் என்றோ, உயர்ந்தவர் என்றோ, பணம் படைத்தவர் என்றோ என்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. மாறாக அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். முக்கியமாக நாம் இன்றைய நாள் சிந்தித்து கொண்டு இருப்பது போல தாழ்ச்சியின் முழு வடிவமாக விளங்குகின்ற இயேசுவை போன்று நாம் வாழ வேண்டும் என்று இன்று அழைக்கப்படுகின்றோம். ஆக இன்றைய உலகம் நான் தான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. நாமும் அதை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அம்மத்தியிலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். நீங்கள் தலைவராக இருக்க விரும்பினால் தொண்டராக இருக்கட்டும் என்று அவர் தாழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அப்ப நாம் நீதிமான்களை போன்று இருக்க வேண்டும். இப்ப நான் நீதிமானாக இருக்கின்றேன் என்றால் நான் கடவுளின் பிள்ளையாகத்தான் இருக்க முடியும். நீதிக்கு புறம்பாக நான் செயல்படுகின்றேன் என்றால் நாம் கடவுளுக்கு ஏற்றாற் போல் இந்த சமூகத்திலே வாழ முடியாது. அப்ப நீதிக்கு நாம் குரல் கொடுக்க, நீதியின்படி நாம் வாழ வேண்டும். மனிதனுக்கு நாம் நல்லதுதான் செய்ய வேண்டும். இந்த சமூகத்திற்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும். நான் பெரியவராக இருந்தால் தலைவராக இருக்கலாம், ஆனால் தலைமை பண்பை எவ்வாறு நான் பயன்படுத்துகின்றேன், இந்த சமூகத்திற்காக, என்னுடைய மக்களுக்காக எப்படி நான் பயன்படுத்துகின்றேன். இங்கு ஆண்டவருடைய விருப்பம், இறைமகன் இயேசுவுடைய விருப்பம் நீங்கள் தலைவராக இருக்கக்கூடாது என்பது அல்ல, பெரிய பெரிய தலைவராக ஆகக்கூடாது என்பதல்ல. மாறாக
அந்த தலைமை பண்பிலே நான் எவ்வாறு தாழ்ச்சியோடு மக்களுக்குரிய அந்த பணியை செய்வதிலே நான் முற்போக்காக செயல்படுகின்றேன், அதைத்தான் ஆண்டவர் இன்று சொல்ல விரும்புகின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்துக்கு வருகின்ற பொழுது திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே 2 முக்கியமான விஷயங்களை நாம் விட்டொழிக்க வேண்டும், நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்று அழகாக எடுத்து எம்பகப்படுகின்றது. ஒன்று பொறாமை. இந்த பொறாமை என்ற குணம் நம்மையும், அதாவது உங்களையும் என்னையும், அதே போன்று மற்றவர்கள் என்னை சுற்றி உள்ளவர் அனைத்தையுமே அழித்து விடுமாம். அந்த அளவுக்கு இந்த பொறாமை என்ற குணம் ஒரு தீய சக்தியாக இருக்கின்றது. இப்ப இந்த பொறாமை என்ற குணத்திலிருந்து நான் விடுபட்டு அனைவரும் சமம், அனைவரும் முன்னேற வேண்டும், அனைவரும் நன்றாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், அனைவரும் சகோதர சகோதரிகள், இயேசுவின் பிள்ளைகள், கடவுளின் பிள்ளைகள் என்ற மனநிலை நமக்கு வர வேண்டும் என்று 2ஆம் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே பொறாமையும் இந்த கட்சி மனப்பான்மையும் நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும். அழகாக கூறப்படுகின்றது. இந்த பொறாமை எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும். பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் இருக்கும். இப்ப இந்த பொறாமை என்ற குணம் என்னிடம் வந்துவிட்டால் எந்த அளவுக்கு கொடும் செயல்கள் செய்ய முடியுமோ, இந்த குணம் ஒருவரை கொல்லக்கூட தயங்காது. பதவிக்காக, பணத்திற்காக, தலைமை பண்பிற்காக ஒருவரை என்ன வேண்டாலும் செய்யலாம் என்ற ஒரு மனநிலை கொண்டு செல்லுமாம் இந்த பொறாமை. இந்த பொறாமை என்ற குணம் அகற்றப்படுகின்ற பொழுது நாம் இயேசுவை போன்று தாழ்ச்சியுள்ள மனிதனாக, இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு மகளாக வாழ முடியும் என்பதை அழைப்பு விடுக்கின்றது. 2ஆவதாக கட்சி மனப்பான்மை. கட்சி மனப்பான்மை என்று சொன்னவுடனே கட்சியை பற்றியல்ல, மாறாக பிரிவினை. இன்று பல்வேறு பிரிவினை, ஜாதிய வேறுபாடுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள், நீ எனக்கு கீழ்தான் வேலை செய்ய வேண்டும், எனக்கு அடிமை, ஒரு அடிமைகளாக பார்க்கின்ற ஒரு மனநிலை உயர்ந்து கொண்டே போகின்றது, வளர்ந்து கொண்டே போகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இயேசுவின் பிள்ளையாக நாம் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பிரிவினை வாதத்தை, முக்கியமாக ஜாதிய வேறுபாட்டை நாம் களைய வேண்டும். சென்ற வாரம் அன்னையின் திருவிழாவில் வென்று, அன்னை வேளாங்கண்ணியுடைய திருவிழா, மதுரை எலிஸ் நகர் பங்கிற்கு நான் சென்றேன். அப்பொழுது திருப்பலி முடிந்த பிற்பாடு அன்னையுடைய சப்பரம் தேர்பவனி நடைபெற்றது. அதிலே பாருங்கள், ஒவ்வொருவரும் 3 மதத்தினரும், நம்முடைய கிறிஸ்தவர்களும், நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும், இந்து சகோதரர்களும் அனைவருமே அன்னையின் திருவுருவம் வருகின்ற பொழுது அவர்கள் அன்னையை ஒரு தாயாக பார்த்து, அவர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் அன்னைக்கு வணக்கம் செலுத்தினார்கள். அன்னை இறைமகன் இயேசுவிடமிருந்து எல்லா விதமான வரங்களை பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு, அங்கே ஜாதிய வேறுபாடு இல்லை, மத வேறுபாடு இல்லை, இவர் கிறிஸ்தவத்தின் தாய், கிறிஸ்தவத்தின் அன்னை ஆக இருக்கிற, இயேசுவின் அன்னை ஆக இருக்கிற, அப்படி இல்லை, மாறாக இவர் அனைவருக்கும் தாயார் என்ற வேறுபாடு இல்லாமல் அவர்கள் அன்னையை தரிசனம் செய்தார்கள், அன்னைக்கு வணக்கம் செலுத்தினார்கள். ஆனால் சில பிரிவினைவாதிகள், சில பிரிவினை சக்திகள் தான் மத வேறுபாட்டையும் ஜாதிய வேறுபாட்டையும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றார்கள். அப்ப இந்த நிகழ்விற்கு, இதற்கு நாம் ஊன்றுகோலாக இருக்கக்கூடாது. மாறாக இப்படிப்பட்ட மதங்களை கடந்து, ஜாதியை கடந்து நாம் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை அந்த நிகழ்விலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இன்னும் வளர வேண்டும், அனைவரையும் சமமாக பார்க்கின்றன. உண்மையிலேயே நம் தமிழ்நாட்டிலே அந்த அன்னையினை அனைவரும் ஒரே ஒரு தாயாக, ஒரே அன்னையாக, நம் அனைவரின் தாயா பார்க்கின்ற மனநிலை வளர்ந்து கொண்டே போய், அதை நாம் உண்மையிலே நாம் அதை நினைத்து பெருமைப்பட வேண்டும். நம் அன்னை
ஆரோக்கிய அன்னை அனைவருக்கும் தாயாக இருக்கின்றார் என்பதை அதிலே நான் வேறுபாடு இன்றி அனைவரையும் அதை நான் கற்றுக்கொண்டேன், பார்த்தேன். அப்ப இத்தகைய மனையில் தான் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். நம்முடைய வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய இந்த 2ஆம் வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தி வாசகத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சாவை முன்னறிவிக்கின்றார். எப்படி என்றால், இயேசுவும் சீடர்களும் அந்த கலிலேயா வழியாக செல்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கூறுகின்றார், சீடர்களை, மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3ஆம் நாட்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று கூறினார். இப்போ யாரை குறித்து சொல்கின்றார் என்று அவர்களால், ஏன் இப்படி பேசுகிறாரு என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புலம்பிக் கொண்டே செல்கின்றார்கள். அதே போன்று முக்கியமாக அவர்கள் அந்த நேரத்தில் என்ன சிந்தனை செய்கின்றார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கின்றார். எப்படி என்றால், சீடர்களை, நீங்கள் என்ன உங்கள் மனதில் நினைத்து கொண்டு வருகின்றீர்கள்? ஆனால் அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கொலை செய்யப்படாத என்னன்னு புரியல. இவர்களுக்கு என்னன்னா, ஆண்டவருக்கு பின், இயேசுவுக்கு பின் யார் தலைவராக இருக்கிறது, யார் பெரியவர், நம்மிடையே யார் பெரியவர், நம்மிடையே யார் தலைவராக இருக்க வேண்டும் என்ற அந்த கெட்ட சிந்தனை தான் இருக்கின்றது. அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பார்க்க, உங்களுடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும். இப்போ உங்களுடைய எண்ணங்கள் சரியானதாக இருந்தால்தான் நாம் இறைவனிடம் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் நாம் பார்க்கப்படுகின்றது. நீங்கள் கடவுளிடம் ஏன் பெற முடியவில்லை, நீங்கள் கடவுளிடம் கேட்பதெல்லாம் ஏன் பெற முடியவில்லை என்பதை அழகாக எடுத்து கூறப்படுகின்றது. ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கின்றீர்கள். பின்ன எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும். நான் கடவுளிடம் ஜெபிக்கும் பொழுது நான் எதை குறித்து கேட்கின்றேன்? பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் கடவுள் நிச்சயம் தருவார். ஒருத்தவங்களுக்கு போய் நம்ம அவனுக்கு தீயது நடக்கணும், அவரை பகைத்து நாம் நன்மை அடைய வேண்டும் என்றால் அது கடவுளுக்கு விருப்பமான காரியம் அல்ல. எனவே அன்பார்ந்தவர்களை, இன்றைய நாளில் சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். இறைமகன் இயேசு இந்த சீடர்களுக்கு கற்றுத் தருகின்றார். உங்களுடைய தலைவராக இருக்க விரும்ப தொண்டராக, கடையராக இருக்கட்டும். அப்படி என்றால் இங்கு ஆண்டவர் கூற விரும்புவது, நீங்கள் பணத்திற்கோ பதவிக்கோ தலைவராக இருக்க வேண்டும், நான் பெரியவராக இருக்க வேண்டும், அனைவரும் புகழ வேண்டும், மதிக்க வேண்டும் என்று அல்ல. மாறாக நீங்கள் தாழ்ச்சி கொண்டவராக, ஒரு நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும். தலைவராக இருப்பது தவறல்ல, மாறாக மக்களின் தலைவராக, ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம் வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது நாம் ஒரு 10 நபருக்கு ஒரு தலைவராக இருக்கின்றோம். ஒரு ஆபீஸில் பார்க்குறோம், அலுவலகத்தில் ஒரு 10 நபருக்கு தலைவராக இருக்கின்றோம். ஆனால் நான் அவரை எப்படி நடத்துகின்றேன்? அவரை என்னை போன்ற ஒரு டிக்னிட்டி, ஹியூமன் டிக்னிட்டி என்று சொல்வார், மனித மாண்போடு அவர்களை நடத்துகின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கின்றேனா? சில வேளைகளில் நாம் அவர்களுக்கு ஏற்ற ஊதியம் கொடுப்பது கிடையாது. அவர்களை நிறைய நேரம் வேலை வாங்குவது, ஆனால் ஏற்ற ஊதியம் கொடுப்பது கிடையாது. இதில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, பணம் வந்தவுடனே நாம் மற்றவரை கண்டுகொள்வது கிடையாது. நாம் கஷ்டப்பட்ட நேரத்தில் சிலர் உதவி செய்திருப்பார்கள், ஆனால் நான் பணக்காரனாக ஒரு உதவி பெற்றவுடனே அவர்களை கண்டுகொள்வது கிடையாது, அவர்களை நினைப்பது கிடையாது, நன்றி செலுத்துவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தூய பவுலியார் வழியாக, இடைவிடாது இறைவிட வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று சொன்னப்ப நன்றி கடன் பட்டவர்களாம் இருக்க வேண்டும். எனவே இங்கு பதவியை பெறுகின்ற போது நான் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், மக்களுக்கு ஏற்ற தலைவனாக இருக்க வேண்டும், சமூக முன்னேற்றத்திற்கு என்னால் ஆன உதவியை செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். எனவே பதவி என்பது நிலையானது அல்ல. இந்த பதவி இன்று வரும், நாளை நான் சிறு தலைவனாக இருப்பேன், அடுத்த நாள் பெரிய தலைவனாக இருப்பேன். ஆனால் இந்த மனித மாண்பு என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும். தாழ்ச்சியோடு இறைவனின் பிள்ளையாக இயேசு எவ்வாறு இந்த உலகத்தில் வாழும்போது தாழ்ச்சியாக வாழ்ந்தார். அவர் நினைத்திருந்தால் கடவுள் அவர் டைரக்டாக வந்திருக்கலாம். ஆனால் நம்மை போன்று தாயின் வயிற்றிலே பிறந்து ஒரு எளிமையான குடிலே பிறந்து அவர் நாம் பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்து தன்னையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி
நம் ஒவ்வொருவர் மேலும் கொண்ட அன்பினால் அவர் தன்னையே அர்ப்பணித்து சிலுவையிலே தன் உயிரை தந்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்று நம்மோடு வாழும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப அப்படிப்பட்ட இயேசுவை போன்று எவ்வாறு அவர் சிலுவை சாவிலே தன்னை தாழ்த்தி கொண்டார். சிலுவை சாவு என்பது அன்று அது ஒரு கேவலமான ஒரு சாவு. ஒரு பெரிய தப்பு பண்ண ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை. ஆனால் அதையும் புனிதமாக்கி அதையும் ஏற்று நமக்காக நாம் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக அவரை ஏற்றுக்கொண்டார். இப்ப நீங்களும் குடும்பத்தில் சரி, நம்முடைய அலுவலகத்திலும் சரி, நான் வேலை செய்யும் இடங்களிலும் சரி, நான் என்னையே தாழ்த்தி கொண்டு இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு மகனாக மகளாக வாழ வேண்டும் என்று உறுதியேற்போம். அப்பொழுதுதான் இயேசு கொண்டிருந்த அந்த தாழ்ச்சி நம்மிடம் இருக்கும். அப்பொழுதுதான் நான் இயேசுவின் பிள்ளையாக வாழ முடியும். அப்பொழுதுதான் இறைவனின் விரும்புகின்ற இந்த இறையாட்சி மண்ணிலை விதைக்கப்படும். அப்பொழுதுதான் நாமும் இறைவனின் பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ முடியும். எனவே இன்றைய நாளிலே குறிப்பாக 2 வரங்களுக்காக ஆண்டவரிடம் நாம் இத்திருப்பலியிலே சிறப்பாக வேண்டும். ஒன்று, நம்மிடம் இருக்கும் பொறாமை அகற்றப்பட வேண்டும். இந்த பொறாமை என்ற குணம் அகற்றப்படுகின்ற பொழுது உண்மையிலே நாம் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக இருக்க முடியும். 2வது, நம்மிடம் இருக்கும் அந்த உயர்வு தாழ்வு, கட்சி மனப்பான்மை, பிரிவினை என்ற ஒரு எண்ணம், இந்த வேறுபாடுகளை களைகின்ற பொழுது, பொறாமையை களைகின்ற பொழுது நாமும் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ முடியும். நிச்சயம் கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வேலை செய்யும் இடங்களையும் நம் சமூகத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்து இடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். நமது உள்ளமும் இல்லமும் பல்வேறு தேவைகளால் நிறைந்திருக்கின்றது. இதோ இப்பொழுது நமது வேண்டுதல்கள், எண்ணங்கள், இயக்கங்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், பொதுநிலையர்கள், குருக்கள், சகோதரிகள், நற்செய்தி பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உமது பணியிலே தொய்வு இல்லாமல் ஆர்வத்தோடு
விடாமுயற்சியோடு உமது இறைப்பணியை செய்ய தேவையான அனைத்து ஆற்றலையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இதோ எங்கள் நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, பிரிவினை வாதத்தை மறந்து அனைவரோடும் அன்போடும் மக்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இச்சமூகம் முன்னேற அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக உமது பலியை பார்த்து கொண்டு பங்கேற்று கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, உடைய தேவைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்த தேவனாக இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்கள் இல்லங்களிலே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும், மேலும் எங்கள் வீட்டில் என்ன நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் நீரே கண்ணோக்கி இரக்கத்தோடு எங்களுக்கு செவி சாய்த்து அதில் வெற்றி கண்டு நாங்கள் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது அமைதியான முறையிலே ஆண்டவர் இயேசு நம்மையும் நமது குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக நம்மிடையே பிளவுகளை அகற்றி ஒற்றுமையோடும் வாழ வேண்டும் என்றும், பொறாமை என்ற குணத்தை நம்மிடமிருந்து முற்றிலுமாக அகற்றி அன்போடும் அனைவரும் சமம், அனைவரும் நன்றாக வளமோடும் நலமோடும் இறைவனின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றும் வேண்டுவோம். இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையர் எனக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இல்லாமல்ல இறைவா, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் இவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் கொடைகளால் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பலியால் வெகு தொலைவில் அகற்றியிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே. இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலிலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்கின்றேன். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தி. ஆகவே வானத்தோடும் திரளோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதோ இந்த அப்பரச காணிக்கைகளோடு நமது வேண்டுதல்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுப்போம். நமக்கு வெயிலின் தாக்கம் தணிந்து நல்ல மழையை இறைவன் கொடுத்து நம்மை இந்த வெயிலிருந்து நம்மை மீட்கும்படியாக நல்ல மழையை கொடுத்து, போதுமான மழையை மட்டும் கொடுத்து இந்த இயற்கையை ஆசீர்வதிக்கும்படியாக இத்திருப்பலியிலே சிறப்பாக இந்நேரத்திலே இறைவனிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடைய அவ்வண்ணமீரமாயிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு அவையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக திருப்பலியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய வேண்டுதல்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிறைவேற்றி எங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதத்தையும் ஒற்றுமையும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் வேலை வாய்ப்பையும் கொடுத்து ஆசிர்வதியும். மேலும் எங்கள் குடும்பங்கள் இறந்து போன ஒவ்வொருவருடைய ஆன்மா உம்மில் நெத்தியிலை பாற்றி அடையும்படியாக உம்மில் தாழ்மையாய் வேண்டுகின்றோம். மேலும் கிறிஸ்துவில் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தெரிந்து எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியில் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பர்
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஓம் திருத்துருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருவீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவத்தை மன்னித்து நாம் கொண்டிருக்கும் இந்த தீய இனமான பொறாமை, கட்சி மனப்பான்மை அகற்றி நாம் அவரை போன்று தாழ்ச்சியோடும் ஒரு நல்ல மகனாக மகளாக வாழ நம்மை அழைக்கின்றார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும்
வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நல்லாயனே, நல்லாயன் நானே என்கிறார் ஆண்டவர். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையிறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் உள்ளங்களிலிருந்து பொறாமையையும் கட்சி மனப்பான்மையும் அகற்றி இயேசுவை போன்று தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கன்னிகையே, பாவ நிழலே அணுகாய், பாதுகாத்தாருமையே பரமன். பாவ நிழலே அணுகாய், தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தலமென கொண்டான். ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.